அனைவருக்கும் வணக்கம். ஆரா யோகா மையத்திலிருந்து வேதா. ஆரா பழ உணவு திட்டம், இந்த ஒரு உணவு முறை திட்டத்தை பற்றியான விளக்கப்பதிவு. இந்த ஆரா பழ உணவு திட்டம் என்ற குழு உங்களுக்கு நிறைய பேர் பரிந்துரை செய்திருப்பாங்க. ஏன்னா இது பல வருடங்களாக ஆரா யோகா மையத்தின் மூலியமாக இணைய வழியாக வாட்ஸ்அப் குழு மூலியமாக வழிநடத்தப்படுகின்ற ஒரு குழு. இந்த குழு இப்பொழுது 300வது குழுவை தாண்டி நடந்து கொண்டிருக்கு. அதாவது ஒன்றிலிருந்து ஒவ்வொரு மாதத்திற்கு ஒரு தடவை இந்த குழு அறிவிக்கப்பட்டு உலகம் முழுவதும் இருந்து மனிதர்கள் இணைந்து பயணிக்கக்கூடிய குழு. இந்த குழுவில் வழங்கப்படக்கூடிய செயல்பாடுகள் என்பன உடல் கழிவு நீக்கம், வாழ்வியல் முறைகள், உணவு முறைகள், யோக பயிற்சிகள், மனதையும் சீர்நிலையில் மகிழ்ச்சியாக வைக்கக்கூடிய நிலைகள். இது எல்லாமே உங்களுக்கு இந்த குழு மூலியமாக வாட்ஸ்அப் குழுவில் நீங்கள் இணைக்கப்பட்டு வாட்ஸ்அப் குழு மூலியமாக வழங்கப்பட்டு பின்பற்றக்கூடிய எளிய முறை பயிற்சி தான். இதை பயிற்சின்னு சொல்கிறத விட இது ஒரு வாழ்வியல் அப்படின்றது தான் இதோடைய விளக்கம். இதன்படி இந்த ஆரா பழ உணவு திட்டம், இந்த பேரில் கேட்டோன்னே வெறும் பழங்களாக சாப்பிட்றதான்னு உங்களுக்கு ஒரு கேள்வி எழும். அதே போல் உடல்நிலை சீர்கேடு உள்ளவங்க, இந்த சர்க்கரை, இப்படி சிறுநீரக செயல் குறைவு, இப்படி உடலில் எந்த சீர்நிலை கேடு இருக்கிறவங்களும், அதே போல் கர்ப்பவதிகளும், அதே போல் குழந்தை பிறந்து பாலூட்டக்கூடிய தாய்மார்களும் அனைவருமே பின்பற்றக்கூடிய ஒரு முறையில் தான் இது வடிவமைக்கப்பட்டிருக்கு. இது பல வருடங்களாக ஆரா யோகா மையத்தின் மூலியமாக இணைய வழியாக நடந்துகிட்டே வரக்கூடியது. இப்படி வழங்கப்படக்கூடிய இந்த ஆரா பழ உணவு திட்டம் வெறும் பழங்களாக சாப்பிட்றதுனா வெறும் பழங்கள் மட்டும் இல்லை, பழங்கள் பிரதானமாக இருக்கும். இதில் தேங்காய் முக்கியமான உணவாக இருக்கும். அதே போல் முளைக்கட்டின பயர், அவல் வகைகள், ஜூஸு, விரத முறைகள், உடல் கழிவு நீக்கம். இது மொத்தம் எத்தனை நாட்கள் பார்த்தீங்கன்னா 14 நாட்கள் கொண்ட ஒரு உணவு முறை திட்டக்குழு தான் இது. இந்த 14 நாட்கள் துவங்குவதற்கு முன்னர் 6 நாட்களுக்கு உடல் கழிவு நீக்கம், இந்த கல்லீரலை தூய்மை பண்ணக்கூடிய ஒரு செயல்முறை, அதோடு சேர்ந்து விரத முறைகளும் இருக்கும். விரத முறைன்னா எதுவுமே சாப்பிடாம இல்லை. 6 நாட்கள் கொண்ட விரத முறை. 3 நாட்களுக்கு எலுமிச்சை பழ நீரும், சாத்துக்குடி ஜூஸ், அன்னாச்சி பழம் ஜூஸ், வெள்ளரிக்காய், கேரட் இதெல்லாம் சாலடாக சாப்பிடக்கூடிய மாதிரி வடிவமைக்கப்பட்ட ஒரு விரத முறை. அதன் பிறகு 3 நாட்களுக்கு இளநீர், தேங்காய், சாத்துக்குடி ஜூஸ், பைனாப்பிள் ஜூஸ், வெள்ளரிக்காய், கேரட், இப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கும் இந்த 6 நாட்கள் விரதம். இந்த நாட்களில் பெண்கள் மாதவிடாய் நேரத்தில் இருந்தால் எப்படி இந்த விரத முறைகளை கடைபிடிக்கும்ன்ற பதிவு உங்களுக்கு தனியாக வழங்கப்படும். பெண்கள் மாதவிடாய் நேரத்தில் எப்படி இருக்கணும், குளிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிற பதிவெல்லாம் உங்களுக்கு இந்த குழு மூலியமாகவே வழங்கப்படும். மாதவிடாய் காலங்களில் குளிக்கக்கூடாது, உடற்பயிற்சி செய்யக்கூடாது. இது எல்லாமே இந்த குழுவில் இணைஞ்ச பிறகு உங்களுக்கு ஒவ்வொன்றா வழங்கப்படும். அதே போல் இந்த அதிகாலை குளியல், வாழ்வியல் ஒழுங்குமுறைகள். வாழ்வியல் ஒழுங்குகள்னால் என்ன? காலை கண் விழிப்பு 4:30 மணிக்கு, அதன் பிறகு குளியல், குளிர்ந்த நீரில் எப்படி குளிக்கணும், இது எல்லாமே வீடியோ பதிவுலாம் உங்களுக்கு வழங்கப்படும். அதிகாலை குளியல், அப்புறம் எப்படி மலம் கழிக்கணும், எப்படி பல்லு விளக்கணும், இயல்பாக பல்லு விளக்குறது இந்த வேப்பங்குச்சியிலையோ பல்பொடியிலையோ பல்லு விளக்கக்கூடிய முறைகள். அதன் பிறகு கழிவு நீக்கத்துக்கு முன்னாடி செய்யக்கூடிய ஒரு உடற்பயிற்சி. அதன் பிறகு உடற்பயிற்சி, யோக பயிற்சிகள், அதனுடைய வீடியோ பதிவுகளும் உங்களுக்கு வழங்கப்படும். வாய்ப்பு இருந்தால் இணைய வழியாகவும் அறிவிக்கப்பட்டு பயிற்சிகள் வழங்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் வழங்கப்படும். இல்லை என்றால் வீடியோ பதிவுலாம் உங்களுக்கு வழங்கப்படும். அதன்படி யோக பயிற்சிகள். அதன் பிறகு வீடையே நம்ம வசிக்கக்கூடிய வீடையே அற்புதமாக வசிக்கக்கூடிய செயல்முறைகள். வாசலில் கோலம் போடுறது, விளக்கேற்றுறது, சாம்பிராணி போடுறது, அது மனதுக்கு விருப்பமான செயல்கள்லாம் அந்த நாட்களில் செய்து இதை ஒரு ஒழுங்கு, இதெல்லாமே ஒரு ஒழுங்கு தான். இதை நீங்கள் இதில் இணைந்து தெரிந்து கொண்ட பின்
இது வாழ்நாள் முழுவதும் நீங்கள் பயணிக்கக்கூடிய வாழ்வியல் ஒழுங்குகள் தான். உணவு முறை ஒரு 14 நாட்களுக்கு. இந்த உணவு முறையின் சாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சமைக்காத உணவுகள் எல்லாமே படைக்கப்பட்ட உணவுகளாக இருக்கும். இது ரொம்ப எளிமையாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான். நீங்கள் என்ன பயணம் பண்ணாலும் இந்த உணவு முறைகளை கடைப்பிடிக்க முடியும். வெளிநாடு வாழ் நண்பர்கள் இருந்தாலும் உங்கள் நாட்டில் இருந்தே இதை கடைப்பிடிக்கலாம். அதற்கு ஒரு சில பொருட்கள் உங்கள் நாடுகளில், ஒரு சில பொருட்கள்னால் நான் இந்த நீர், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நீர், தண்ணீர் குடிக்கிறோம்ல, இன்றைக்கி ஆர்ஓ வாட்டர்ன்ற பேரில் பெருமைக்கு ஒரு இயந்திரத்தை வாங்கி வச்சு அமிலத்தன்மை உள்ள நீரை குடிக்கிறோம். அதெல்லாம் இதில் வராது. இதில் காரத்தன்மை உள்ள நீர், ஆல்கலின் வாட்டரை எப்படி குடிக்கணும் அந்த செயல்முறையும் உங்களுக்கு சொல்லப்படும். இதில் பயன்படுத்தக்கூடிய இந்த தேத்தாங்கொட்டை, நன்னாரி வேர், வெட்டிவேர் இது வெளிநாடு வாழ் நண்பர்களுக்கு கிடைக்காது. அதற்கு மாற்றாக உங்களுக்கு வேறு ஆல்கலின் வாட்டரை எப்படி எடுக்கணுன்ற செயல்முறை உங்களுக்கு சொல்லப்படும் இந்த குழுவில். இப்படி அந்த ஒரு சில பொருட்கள் கிடைக்காதவங்களுக்கும் மாற்று சொல்லப்பட்டு கடைப்பிடிக்க வைக்கப்படுவார்கள். இது மிக எளிமையாக நீங்கள் கடைப்பிடிக்கக்கூடிய ஒரு செயல்முறை திட்டம். இந்த உணவு முறையின் சாரம் என்ன அப்படின்னா, நம்ம சமைக்காத உணவுகளை எடுத்து உட்கொள்ளும் போது, ஏன்னா நம்ம வாழ்நாள் முழுவதும் சமைச்ச உணவுகளை சாப்பிட்றோம், அது இயல்பு தான், அது தவறல்ல. சமைச்ச உணவுகள் தான் சாப்பிடணும். நான் உடல் சீர்நிலைக்கேடு அடையும் போது, நம்ம இப்போ ஒரு மருத்துவமனையில் ஒரு நபரை நம்ம பார்க்க போகிறோம், நம்மளுடைய உறவோ நண்பர்களோ மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்காங்க, அவங்கள பார்க்க போகும்போது நம்ம சமைச்ச உணவு சாப்பாடு கட்டிட்டா போகிறோம், பழங்கள் தானே வாங்கிட்டு போகிறோம். அப்போ நமக்கே இயல்பாக தெரியுதா, அந்த உடல்நிலை சரியில்லாத போது படைக்கப்பட்ட உணவுகளை எடுக்கும்போது உடல் உடனே சீரடையுன்றது நமக்கே இயல்பில் கொடுக்கப்பட்ட அறிவு. அதன்படி உடல் சீர்நிலைக்கேடு அடையும் போது இந்த பட உணவு முறை திட்டத்தில் நீங்கள் இணைஞ்சு உங்களை சீர்படுத்தி கொள்வதற்கு இந்த உணவு முறையை கையாளும் போது என்ன நடக்குது உடம்புல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் உடலில் உள்ள குருதி, இரத்தத்தில் உள்ள அமிலத்தன்மை, இன்று 3 வேளையும் சமைச்ச உணவு, டீ காஃபி சாப்பிட்றது, பொரித்த உணவுகளை சாப்பிட்றது, அதுவும் முக்கியமாக இந்த நீர், அடிப்படையான நீரே அமிலத்தன்மை உள்ள நீரை குடிக்கிறது, இப்படி எடுக்க எடுக்க உடலில் உள்ள இரத்தத்தில் அமிலத்தன்மை மிகுதியாயிடும். அமிலத்தன்மை மிகுதி ஆயிடுச்சுனாவே எல்லா தொந்தரவுகளும் வரும். இந்த ஆல்கலின் ரேஷியோ, ஆசிட் ரேஷியோன்னு இருக்குது. அமிலத்தன்மை 20% தான் இருக்கணும். காரத்தன்மை ஆல்கலின் ரேஷியோ 80% இருக்கணும், 80%. இன்னைக்கு உள்ள மனிதர்கள் உடலில் எல்லாமே தலைகீழாக இருக்குது, உணவு ஒழுங்கு இல்லாததுனால். இதை சீர்படுத்தி கொள்வதற்கான ஒரு அழகான பயணம் தான் இந்த பயணம். இது உங்கள் உடலில் இருக்கக்கூடிய இரத்தத்தில் உள்ள அமிலத்தன்மையை குறைத்து காரத்தன்மையை மிகுதிப்படுத்தி சீர்நிலை கொண்டு வந்து ஆல்கலின் ரேஷியோவை அதிகப்படுத்தி சீர்நிலை அடைந்து அதை சீர்நிலைப்படுத்திய பிறகு இதில் கடைசி 4 நாட்களுக்கு அவள் சார்ந்த உணவுகள் வரும். அதன் பிறகு இந்த உணவு முறை முடிந்த பிறகு நீங்கள் வாழ்வியல் ஒழுங்குகள், உடல் ஒழுங்கெல்லாம் வாழ்நாள் முழுவதும் பயன்படுத்தணும், கடைப்பிடிக்கணும் இந்த உணவு முறை. அதன் பிறகு நீங்கள் மெதுவாக சமைச்ச உணவுக்குள்ளே நீங்கள் போகணும். அந்த சமைத்த உணவு என்பது அடுத்த 4 நாட்களுக்கு கலந்த சாதங்களாக, அதாவது தேங்காய் சாதம், புதினா சாதம், பருப்பு சாதம், அப்புறம் சாம்பார் சாதம், இப்படி இந்த 14 நாட்கள் முடித்த உடனே எப்படா சாப்பிட்லான்னு அன்றைக்கி போய் அதிகமாக அசைவ உணவுகளையோ காரசாரமாக உணவுகளையோ எடுக்கக்கூடாது. ஏன்னா இது ஆல்கலினாக மாறி இருக்கு, ஆல்கலின் ரேஷியோ அதிகமாக இருக்குது. உடனே போய் ஆசிட்டை இமிடியேட்டாக கொடுக்கக்கூடாது. மெதுவாக சமைச்ச உணவுக்குள்ளே மெதுவாக உள்ளே போகணும். அப்படி அதன் பிறகும் நீங்கள் தொடர்ந்து பயணிக்க விரும்பினால் நமது ஆரா யோகா மையத்தின் மூலியமாக வழங்கப்படுகின்ற அடுத்த உணவு முறை திட்டங்கள், ஆரா ஃப்ரூட் டயட் ப்ளஸ், ஆரா சன் டயட், ஆரா பிஹெச் டயட், ஆரா வாதா டயட், சர்க்கரைக்கு சவால், எண்ணெய் செதுக்கும் கலை, ஆரா மரபு வாழ்வியல், இத்தனை உணவு முறை திட்டங்கள் இருக்குது. அதோடு சேர்ந்து குழந்தைகளுக்கான உணவு முறை திட்டமான ஆரா குட்டீஸ் டயட் அப்படின்ற 6 மாத குழந்தையிலிருந்து 21 வயது வரை உள்ள பிள்ளைகளுக்கு உண்டான வாழ்வியல், உணவியல், உடல் ஒழுங்குகள் எல்லாமே அதில் பகிரப்படும். இத்தனை குழுக்கள் இருக்குது. இது முதல் துவக்கம் என்பது ஆரா பட உணவு திட்டம். இதை துவங்குங்க. இதன் பிறகு இதிலிருந்து நீங்கள் மேன்மை அடையும் போது, இதில் பயணிக்கும் போதே உங்களுக்கு தெரியும், உங்கள் மனம் மிக அமைதியாக இருக்கும்,
கோபமே வராது. ஏன்னா சாத்வீகமான உணவுகளை உட்கொள்ளும் போது மனமும் சாத்வீக குணத்துக்கு வரும். ரஜோகுணம், தாமச குணம், சாத்வீக குணம். உணவுலையும் ரஜோ உணவுகள், தாமச உணவுகள், சாத்வீக உணவுகள். இது சாத்வீக உணவு. சாத்வீக உணவில் வரும்போது இந்த நீங்கள் உடலில் நோயின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய நாள்பட்ட உடல் சீர்கேடுகள் இருக்கு இல்லையா, பிபி, கொலஸ்ட்ரால், தைராய்டு, பிசிஓடி, பெண்களுக்கு வரக்கூடிய நீர்க்கட்டிகள், மாதவிடாய் முன்ன பின்ன நடக்கிறது, அனைத்துமே இது சீர்நிலைக்கு வரும். இது எல்லாத்திற்குமே அடிப்படை. நீங்கள் எந்த நலக்குறைபாடு வந்தாலும் முதல்ல எப்படி கண்டுபிடிக்க போகிறீங்க? பிளட் டெஸ்ட் தானே எடுக்கிறீங்க. ரத்தம் தானே அடிப்படை. அந்த ரத்தத்தில் உள்ள பிஹெச் வேல்யூ, இதை நம்ம சீர்நிலைக்கு வைப்பதற்குண்டான ஒரு கற்றல் முறை தான் இது. இதை கற்றுக்குறீங்க. இதன் பிறகு நீங்கள் உடம்பை கெடுக்க மாட்டீங்க. தெரியும். இந்த இந்த பயணத்தில் நீங்கள் பின்பற்றும் போது உங்கள் உடல் ஒரு அற்புதமான நிலையில் இருக்கிறத நீங்களே உணர்வீங்க. ஸ்கின், உங்களோட தோல் பகுதி அவ்வளோ மிளிரும், முகத்தில் ஒரு மலர்ச்சி, கண்களில் ஒரு உயிர் சக்தி, இது எல்லாமே நீங்கள் உணர்வீங்க. அதன்படி இந்த உணவு முறை வடிவமைக்கப்பட்டிருக்கு. இதில் முழுமையாக, இதற்கும் காரணங்களை தேடாமல் இதை முழுமையாக உணர்ந்து உள்வாங்கி இந்த பயணத்தில் நீங்கள் தொடர்ந்து பயணுங்க. துவங்குவதிலில்லை வெற்றி, தொடர்வதில்தான் வெற்றி. இதை மனசுக்குள்ளே ஆழமாக பதிவு. எல்லாத்தையும் ஆரம்பிக்கிறோம், முழுசாக பயணிக்கிறோமான்றதில் உறுதியாக இருக்கணும். அதன்படி தான் இது வடிவமைக்கப்பட்டிருக்கு. இதில் வழங்கப்படுகின்ற பின்பற்றக்கூடிய அனைத்து பதிவுகளையும் முழுமையாக உள்வாங்கி உணவு பதிவுகள் ஒவ்வொன்றாக உங்களுக்கு வழங்கப்படும். ஒரு நாள் முன்னதாகவே வழங்குவாங்க. நாளைக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இன்றைக்கி கொடுப்பாங்க. இது காலை என்ன பண்ணணும், மதியம் என்ன உணவு, அந்தி உணவு என்ன, அந்தி உணவு தான், இரவு உணவு இல்லை. ரொம்ப சீக்கிரமாகவே மாலையில் சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கமும் இதில் வரும். இப்படி வழங்கப்படுகிற அனைத்துமே உங்கள் உடலில் எந்த சீர்நிலை கேடு இருந்தாலும், நீங்கள் எத்தனை வருடங்கள் மருந்து மாத்திரைகளில் பயணித்திருந்தாலும் அனைத்தையும் நிறுத்திவிட்டு, ஏதாவது அச்சம் இருப்பின் நிறுத்துவதற்கு அந்த குழுவில் உள்ள ஆரா யோகா மையத்தின் பொறுப்பாளர்களோ நானோ அந்த குழுவில் இருப்பேன். அதில் நீங்கள் தொடர்பு கொண்டு கலந்து ஆலோசித்தும் இணையலாம். இப்படி வழங்கப்படுகின்ற ஆரா பணவுணவு திட்டம் அருமையான ஒரு வாழ்வியல் ஒழுங்கு, உணவு ஒழுங்கு, உடல் ஒழுங்கு, மன ஒழுங்கு அனைத்துமே வடிவமைக்கப்பட்டு வழங்கப்பட்டது. விருப்பமுள்ளவர்கள் இணைந்து பயணிக்கலாம். உங்களை நீங்களே மேன்மைப்படுத்திக் கொள்ளலாம். நலம் பெறுவோம், வளம் பெறுவோம். நன்றி. ஆரா பழ உணவு திட்டம். இக்குழுவில் இணைய விரும்புவோர் 9384087391 மற்றும் 9384087393 என்ற எண்களுக்கு I want to join ஆரா ஃப்ரூட் டயட் என்றும் தமிழில் இக்குழுவில் இணைய விரும்புகிறேன் என்றும் வாட்ஸ்அப் செய்தால் குழு துவங்கும் நாள் குழுவில் இணைவது பற்றியான தகவல்கள் அனுப்பி வைக்கப்படும். நன்றி. நலம் பெறுவோம், வளம் பெறுவோம்.